என்ன வளர்க்க மாட்டா துமுறா போச்சு. என்னங்க ரகு 2 நாளா வீட்டுக்கு வந்த மாதிரியே இல்லங்க. அவன் எங்க போறா என்ன செய்யறானே தெரியல. அவன் நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றம் தெரியுது, நீங்க கவனிச்சீங்களா? அப்படியா? எனக்கு ஏதோ அப்படி தெரிஞ்ச மாதிரி இல்லையே. நீ சொட்ட மாட்டே பிள்ளை என்ன செய்யறானோட கவனிக்கிறது இல்ல. வீட்ல தானே இருக்கிறீரு. நேத்து அவன் ரூமுக்கு போறேன், புதுசா 2 பாட்டில் கிடக்கு. புது புது பழக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு இருக்கான் உங்க பையன். என்ன ஏதுன்னு கவனிக்கிறதே இல்லையா? 2 பாட்டில்னு சொன்னியே, கொக்கோ கோலாவும் மெரண்டாவுமா இல்லாட்டி பெப்சியும் 7 அவன் எனக்கு தரவே இல்லையே. அவன் ஒத்தையிலே குடிச்சிட்டானா? மண்டைக்கு மேலதான் ஒண்ணும் இல்லனா மண்டைக்குள்ளேயுமா ஒண்ணும் இல்ல. பாட்டில்னா அந்த பாட்டில் இல்ல, பீர் பாட்டில். ஓ அப்படி சொல்றியா? அதை தெளிவா சொல்ல மாட்டியாடி? இப்போ உங்க பையன் வருவான், அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேக்குறியா? என்ன ஏதுன்னு தானே கேட்கணும், கேட்டுட்டா போச்சு. எங்க அப்பனை சொல்லணும். இந்த அறிவு கட்ட சொட்ட மண்டையை என் தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. மண்டையில முடிதான் இல்லனா மூளையோட கொஞ்சம் கூட இல்ல. நம்ம என்ன சொல்றோன்னோட புரிஞ்சுக்காம அவரே பேசி தலையிறாரு. இவ பெரிய அறிவாளி. அந்த குழந்தைய பார்க்க வந்த பவிய இவ என்ன சொன்னானே தெரியல. 4 நாளா அந்த பொண்ணு வேலைக்கே வரல. இவட்ட கேட்டாலும் என்ன சொன்னேன்னு சொல்ல மாட்டுக்கா. ஏதோ அந்த பொண்ணு திட்டிருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்குதான் அந்த பொண்ணு என்ன வேலைக்கு வர மாட்டுக்கு. ஹாய் டாடி. ஏய் வாடா, வந்து உட்காரு, காஃபி குடிக்கியா? ஓகே டாடி. ஏய் ஏன்டா கீழே உட்காருடா, மேல வந்து உட்காரு. பரவாயில்லப்பா, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். சொல்லுடா, ஏன் தயங்குற? டாடி, நான் 2 இயர்ஸா ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன். அவங்க வீட்ல என்னன்னா சடனா மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்காக அவங்க வீட்ல போய் பேசுவீங்களா? என்னடா லவ்லாம் பண்ணிருக்கா? எங்களுக்கு தெரியவே இல்ல. சைலண்டா பண்ணிருப்பா போல இருக்கு. டாடி, அவ இப்பதான் 3rd இயர் படிச்சிட்டு இருக்கா. படிச்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா அவங்க வீட்ல இப்பவே மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னடா பொண்ணு அழகா இருப்பாளா? அதெல்லாம் தேவதை மாதிரி எனக்கு எத்தாப்புல மேட்சா இருப்பாப்பா. நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஏய் எனக்கெல்லாம் டபுள் ஓகேடா. உங்க விருப்பம் தான்டா என் விருப்பம். உங்க விருப்பத்துக்கு இடத்துல நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன்டா. டாடி அப்போ அம்மா? ஏய் அவ அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டா. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. டடா காபி. அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ எந்த விஷயமும் என்கிட்ட சொல்லண்டாப்பா. எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ நினைக்கிறது நடக்காது. என்னம்மா நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்க இப்படி பேசுறீங்க? நீ சொன்னதே எனக்கு தெரியணுமாடா. உன்னை பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். நீ கொஞ்ச நாள் ஒரு பொண்ணோட சுத்தி தலையறான்னு எனக்கு கேள்விப்பட்டேன். அதை நான் கண்ணால ஒரு நாள் பார்த்தேன்டா. என்னம்மா விஷயம்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு ஈஸியா போச்சு. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். ஏய் ரகு, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்தால் தகுதியான பொண்ணா? சொல்லு, நான் இப்பவே போய் பொண்ணு கேட்க. தகுதி என்னமா தகுதி? அவ குணம் நல்ல குணம். அவ நல்லா படிச்சிருக்கா, அழகாவும் இருக்கா. என்ன நல்லா பாத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கையும் இருக்கு. இந்த பாருடா, நல்லா இருக்கறா, உன்னை நல்லா பாத்துக்குவான்னு என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தால் அவளும் ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா சொல்லு, நாளைக்கே அப்பாவும் நானும் போய் பொண்ணு கேட்கும். அம்மு என்ன பேசுறா? பணம் காசுன்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கா. நம்மகிட்ட இல்லாத பணமா? இந்த பாருங்க, அவன் சொன்ன நீ தெருவுல கிடக்கவளால என் மருமகளை ஆக்க முடியாது. நீங்க வேணா ஆக்கிக்கிடுவே. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. என் மருமகள் இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த மாதிரி இருந்தா தான் நான் பொண்ணு எடுப்பேன். இல்லாட்டி அவன் எவ்வளவுதான் தலைகா இருந்தாலும் அந்த பொண்ணை நான் அவனுக்கு கட்டியே வைக்க மாட்டேன். யாரு தெருவுல கிடக்குறவ? அவன் என் இதயத்துல இருக்கிற தேவதை. நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் தான் பண்ணேன், பர்மிஷன் வாங்க வரல. பாரு ரகு, அவளை நீ இமயத்துல வச்சாலும் சரி, உன் இதயத்துல வச்சாலும் சரி, அவளை நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டு வர கூடாது. நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நாளைக்குள்ள நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, ஏன் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டேன்னு. நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் தான் பண்றேன், பர்மிஷன் ஒண்ணு வாங்க வரல. தாராளமா கல்யாணம் பண்ணிக்கப்பா. கல்யாணம் பண்ணிட்டு 2 பேர் கால் இந்த வீட்டுக்குள்ள வைக்க கூடாது. வச்ச காலை முறிச்சிருவேன். அந்த ஆள 2 பேரும் எங்கயாச்சும் போயிருங்க. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் உங்க வீட்டுக்கு வர போறேன்? உங்க சொத்து பணம் எதுவுமே எங்களுக்கு வேணாம். என் பொண்டாட்டியை நான் காப்பாத்திக்கிறேன். நீ எப்படி காப்பாத்த போற? நான் பார்க்க தானே போறேன். என்கிட்ட இருந்து நயா காசு நீ எதிர்பார்க்காத. உன் பொண்டாட்டியை கூட்டி நீ தெரு வழியே சுத்த தான் போறா. அதையும் பாப்போம். இவ்வளவு கோவப்படுற? பொறுமையா இருடா, எதுனாலும் பேசிக்கலாம். ஏன் பரகு, உன் நல்லதுக்கு தானப்பா சொல்றேன். நீ எப்ப புரிஞ்சுக்கவே மாட்டுக்கா? ஏன் நல்லதை நீங்க நினைச்சீங்கன்னா அப்படிங்க அவளை என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சா அவ ஒன்னையும் நல்லா பாத்துக்க மாட்டாடா. நம்ம குடும்பத்தையும் ஒழுங்கா கவனிச்சுக்க மாட்டாடா. நம்ம தகுதிக்கு ஏத்தால பொண்ணை கட்டினா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாடா. ஏன்டா புரிய மாட்டேங்குது உனக்கு? டேய் ரகு, டேய் உட்காருடா. ரத்தம் வருதுடா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவேன்டா. உட்காருடா. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச மட்டும் என்ன தொடுங்க, இல்லாட்டி தொடாதீங்கம்மா. டேய் ரகு, அம்மா சொல்றத கேளுடா.
எங்க நீங்களாச்சும் சொல்லுங்க, அவனுக்கு ரத்தம் வேற வந்துகிட்டு இருக்கு, அவனுக்கு புரியுற மாதிரி நீங்களாச்சும் எடுத்து சொல்லுங்க. அல்லாத அம்மு, அவன் கோபத்துல இருக்கான். நீ இப்ப எது பேசினாலும் அவன் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. நீ போ, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். டேய் ரகு, உட்காருடா, பிளட் வந்துட்டே இருக்கு. வந்தா வந்துட்டு போட்டேன். நான் இருந்தா உங்களுக்கு என்ன, செத்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன வந்துச்சு?